தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்சில் வாழ்ந்து வரும் ஈழத்து எழுத்தாளர் சோபா சக்தி எழுதிய சலாம் அலைக் நாவலின் பிரெஞ்சு மொழிபெயர்ப்பு மொன்ட்லோக் ரெசிஸ்டான்ஸ் லிபர்டே விருதுக்கான இறுதிச் சுற்றில் இடம்பெற்றிருக்கிறது. பிரான்சின் முன்னாள் பிரதமரும் லுவாவ்ரே நகரின் தற்போதைய மேயருமான எட்வா பிலிப் 2027 பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். ஈரான் மீதான போரில் பிரான்ஸ், பிரிட்டன் நாடுகள் பங்கேற்க மறுத்ததை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்துள்ளார். ரஷ்யாவின் நிழல் கடற்படை எண்ணெய் கப்பலின் கேப்டனுக்கு ஓராண்டு சிறை தண்டனையை பிரெஞ்சு நீதிமன்றம் விதித்துள்ளது. இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் பலஸ்தீனியர்களுக்கு எதிரான மரண தண்டனை முன் வரைவு சட்டம் தொடர்பில் பிரான்ஸ், பிரிட்டன், ஜெர்மனி, இத்தாலி போன்ற நாடுகள் இணைந்து கடுமையாக கண்டனம் தெரிவித்துள்ளன. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். கண்டுட்டேன். இவரால் இந்த வீட்டு எத்தனை தரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. பிரான்சில் வாழ்ந்து வரும் ஈழத்து எழுத்தாளர் சோபா சக்தி எழுதிய சலாம் அலைக் நாவலின் பிரெஞ்சு மொழிபெயர்ப்பு மொன்ட்லோக் ரெசிஸ்டான்ஸ் லிபர்டே விருதுக்கான இறுதிச் சுற்றில் இடம்பெற்றிருக்கிறது. இது தொடர்பாக நாவல் ஆசிரியர் சோபா சக்தி. என்னுடைய நாவலான சலாம் அலைக் மொன்ட்லோக் ரெசிஸ்டன்ஸ் லிபர்டே விருதுக்கான இறுதிச் சுற்றில் தேர்வாகி இருப்பது எனக்கு மிகுந்த உற்சாகத்தை அளிக்கிறது. உங்களுக்கு தெரியும், என்னுடைய தாய்நாடான இலங்கையிலே ஒரு நீண்ட உள்நாட்டு யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்திற்குள்ளால் உருவாகி வளர்ந்தவன் நான். போரையும் கருத்து சுதந்திர மறுப்பையும் அடக்குமுறைகளையும் எதிர்கொண்டு இலக்கியவாதியாக உருவாகி வந்தவன். இலங்கையில் இப்போது வரை கருத்து சுதந்திர மறுப்பு அரசாங்கத்தால் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. என்னுடைய சமீபத்திய நூல் இலங்கையில் விற்பனைக்கு அரசு நிர்வாகத்தால் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த கொடிய போரால் உருவான ஒரு அகதியின் கதைதான் சலாம் அலைக். அவனுடைய கதை மட்டுமல்ல, இந்த உலகம் முழுவதும் நிகழும் பல்வேறு யுத்தங்களால்
உருவான பல்வேறு அகதிகளின் கதைகளும் பின்னி பிணைந்ததே இந்த சலாம் அலைக் நாவல். ஓர் அகதியாக தாய்லாந்தில் நான் வாழ்ந்த காலங்களையும், ஓர் அகதியாக பிரான்சுக்கு நான் வந்தபோது நான் எதிர்கொண்ட வாழ்க்கை சிக்கல்களையும் புறக்கணிப்புகளையும் எதிர்கொண்டு பேசும் நாவல்தான் இந்த சலாம் அலைக். போரையும் அதிகாரத்தையும் எதிர்க்கவும் கேள்வி கேட்கவும் ஒற்றை மனிதனாக, தனியொருவனாக நான் கையில் எடுத்துக்கொண்ட ஆயுதம்தான் இலக்கியம். இந்த இலக்கியத்தின் வழியாக ஒடுக்கப்பட்ட மக்களின், வஞ்சிக்கப்பட்ட மக்களின் பாடுகளையும் துயரங்களையும் கதைகளையும் நான் சர்வதேசத்தின் முன் தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டிருக்கிறேன். அதன் இன்னொரு காலடிதான் இந்த சலாம் அலைக் நாவல். இந்த நாவலை இறுதி சுற்றுக்கு தேர்வு செய்த விருது குழுவினருக்கும், என்னுடைய பதிப்பாளர் சுல்மாவுக்கும், என்னுடைய மொழிபெயர்ப்பாளர் லட்டிசியா வினாஸுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். பிரான்சின் முன்னாள் பிரதமரும் லுவாவ்ர் நகரத்தின் தற்போதைய மேயருமான எதுவா பிலிப் 2027 பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். லுவாவ்ர் நகரின் குழுவை சரியாக அமைத்துவிட்ட பின்னர் தேர்தல் பிரசாரத்திற்கு அதிக நேரம் ஒதுக்க உள்ளதாக தெரிவித்திருக்கிறார். எதுவா பிலிப்பின் இந்த அறிவிப்பு பிரான்ஸ் அரசியல் வட்டாரங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. எதுவா பிலிப் 2017 முதல் 2020 வரை பிரான்சின் பிரதமராக பணியாற்றியவர். தற்பொழுது உள்ளூர் அரசியலில் கவனம் செலுத்தி வருகிறார். தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குவதற்கு முன் லுவாவ்ர் நகரின் நிர்வாகத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள விரும்புவதாக தெரிவித்திருக்கிறார். எதுவா பிலிப் 2017 பிரான்சின் இளைய பிரதமராக நியமிக்கப்பட்டார். எமனுவல் மேக்ரோனின் அரசாங்கத்தில் முக்கிய பங்காற்றினார். அவரது பிரதமர் பதவிக்காலம் 2020 வரை நீடித்தது. 2020 பிரதமர் பதவியில் இருந்து விலகிய பின்னர் லுவாவ் நகரின் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அங்கு உள்ளூர் வளர்ச்சி மற்றும் பொருளாதார திட்டங்களில் கவனம் செலுத்தி வருகின்றார். தற்பொழுது 2027 ஆண்டு நடைபெற இருக்கும் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவித்துள்ளார். தான் லுவாவ் நகரின் குழுவை சரியாக அமைத்துவிட்ட பின்னர் தேர்தல் பிரச்சாரத்திற்கு முழு நேரம் ஒதுக்க உள்ளதாக கூறியுள்ளார். பிலிப் மிதவாத மற்றும் நடுநிலை அரசியல் நிலைப்பாட்டை கொண்டிருப்பவர். பிரான்சின் பொருளாதார மற்றும் சமூக சீர்திருத்தங்களில் ஆர்வம் காட்டி வருகின்றார். கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மாத்தி விளாடம். கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்கே கராச்சியில எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னாவ். லா ஷப்பேல் ஈசன் ஜுவல்லரி ஏப்ரல் மாதம் அச்சய திதியோட முன்னிட்டு எங்கள் ஈசன் ஜுவல்லரியில் ஒரு ஆஃபர் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச நகை நீங்கள் டைரெக்டாக ஈசன் ஜுவல்லரிக்கு வந்து 100 யூரோ கட்டி புக் பண்ணி வச்சிங்க என்றால் அச்சய திதி அன்னைக்கு 25% ஆஃபர் கொடுக்குறோம். அதோட ஒரு கோல்டு காயினும் இலவசமாக எங்கள் கிளியன்ஸுக்காக கொடுக்குறோம். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பேல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல்.
கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவுக்கு உதவ மறுப்பதை கடுமையாக கண்டித்து உங்கள் சொந்த பாதுகாப்புக்கு நீங்களே போராட கற்றுக்கொள்ளுங்கள் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். ஈரான் போர் தொடர்பாக அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகள் இடையே பிளவு அதிகரித்து வருகின்றது. ஈரான் மீதான போரில் பிரான்ஸ், பிரிட்டன் நாடுகள் பங்கேற்க மறுத்ததை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக கண்டித்துள்ளார். இஸ்ரேலுக்கு இராணுவ உதவிகள் கொண்டு செல்லும் விமானங்கள் தங்கள் வான்வெளி வழியாக பறக்க பிரான்ஸ் அரசு அனுமதிக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். ஈரானை ஒழிப்பதில் பிரான்ஸ் மிகவும் உதவியாக இல்லை, அமெரிக்கா இதை மறக்காது என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை மூடியதால் எண்ணெய் ஏற்றுமதி பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டன் போன்ற நாடுகள் ஈரானுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தயங்குகின்றன. ஹோர்முஸ் நீரிணையை நீங்களே கைப்பற்றுங்கள், அமெரிக்கா உங்களுக்கு உதவி செய்ய இனி இருக்காது, உங்கள் சொந்த எண்ணெயை நீங்களே பெற்றுக்கொள்ளுங்கள் என்றும் ட்ரம்ப் மிக காட்டமாக கூறியுள்ளார். எல்லா நாடுகளும் ஹோர்முஸ் நீரிணையை பாதுகாக்க தயாராக வேண்டும். அமெரிக்க கடற்படை மட்டும் அல்ல, பிரிட்டனின் ராயல் நேவி போன்றனவும் செயல்பட வேண்டும் என்று அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்துள்ளார். ட்ரம்பின் எச்சரிக்கைகளை மற்றைய நாடுகள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நேட்டோ நாடுகள் அமெரிக்காவுக்கு உதவ மறுப்பதை மிகப்பெரிய தவறு என்று ட்ரம்ப் விமர்சித்துள்ளார். ஈரானுடன் சமாதான ஒப்பந்தம் ஏற்படலாம் என்று ட்ரம்ப் கூறியிருக்கும் அதேவேளை ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படாவிட்டால் ஈரானின் குடிநீர் ஆலைகள் உள்ளிட்ட உள்கட்டமைப்புகளை தாக்கப் போவதாக எச்சரித்துள்ளார். ஈரான் ஹோர்முஸ் நீரிணையில் தன்னுடைய ஆதிக்கத்தை தொடர்ந்து நிலைநாட்டி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவின் நிழல் கடற்படை எண்ணெய் கப்பலின் கேப்டனுக்கு ஓராண்டு சிறை தண்டனையை பிரெஞ்சு நீதிமன்றம் விதித்துள்ளது. பிரெஞ்சு கடற்படை 2025 செப்டம்பரில் பிரான்சின் மேற்கு கடற்கரையில் உள்ள சென் நசர் துறைமுகம் அருகே ரஷ்ய எண்ணெய் கப்பலை பிடித்து சோதனை நடத்தியது. இந்த கப்பல் ரஷ்யாவின் நிழல் கடற்படை என்று அழைக்கப்படும் கப்பல் குழுவை சேர்ந்ததாக சந்தேகிக்கப்படுகிறது. இந்த கப்பல் குழு மேற்கத்திய நாடுகளின் உக்ரைன் மீதான தடைகளை மீறி ரஷ்ய எண்ணெயை ஏற்றுமதி செய்வதாக குற்றம் சாட்டப்படுகிறது. கப்பலின் கேப்டன் 39 வயதான சீன நாட்டைச் சேர்ந்தவர். கப்பலை நிறுத்துமாறு பிரெஞ்சு கடற்படை கொடுத்த உத்தரவுகளுக்கு இணங்காததற்காக இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பிரெஞ்சு நீதிமன்றம் கப்பல் கேப்டனுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதித்திருக்கிறது. மேலும் 1,50,000 யூரோ அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இதனை கடற்கொள்ளை என்று கண்டித்துள்ளார். ரஷ்யா மேற்கத்திய நாடுகளின் தடைகளை தவிர்க்க தங்கள் எண்ணெய் ஏற்றுமதிக்கு பயன்படுத்தும் கப்பல்கள் குழுவே நிழல் கடற்படை என அழைக்கப்படுகிறது. இவை பெரும்பாலும் புனை பெயர்களில் பதிவு செய்யப்பட்டு ரஷ்ய எண்ணெயை ரகசியமாக ஏற்றுமதி செய்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. பயணம் பயணம் பயணம். பரிசில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல்.
VT கேஷ் அண்ட் கேரி VT சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். VT கேஷ் அண்ட் கேரி VT சூப்பர் ஸ்டோர். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் பலஸ்தீனியர்களுக்கு எதிரான மரண தண்டனை முன் வரைவு சட்டம் தொடர்பில் பிரான்ஸ், பிரிட்டன், ஜெர்மனி, இத்தாலி ஆகிய நாடுகள் இணைந்து கடுமையாக கண்டித்துள்ளன. மார்ச் 30 அன்று பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி ஆகிய நாடுகளின் வெளிநாட்டு அமைச்சர்கள் இணைந்து வெளியிட்ட அறிக்கையில் இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் முன்மொழியப்பட்டுள்ள மரண தண்டனை சட்டம் குறித்த ஆழ்ந்த கவலை தெரிவித்திருக்கின்றார்கள். பலஸ்தீனியர்கள் இஸ்ரேலிய குடிமக்களை கொலை செய்தால் மரண தண்டனை விதிக்கும் வகையில் சட்டம் விரிவுபடுத்தப்பட உள்ளது. குறிப்பாக இனவெறி அல்லது ஒரு குறிப்பிட்ட குழுவினருக்கு எதிரான பகைமை காரணமாக இஸ்ரேலிய குடிமக்களை கொலை செய்பவர்கள் மரண தண்டனைக்கு ஆளாகலாம். இந்த சட்டம் பலஸ்தீனியர்களுக்கு மட்டுமே பொருந்தும். அதாவது, ஒரு பலஸ்தீனியர் இஸ்ரேலியரை கொன்றால் மரண தண்டனை விதிக்கப்படலாம். ஆனால் ஓர் இஸ்ரேலியர் பலஸ்தீனியரை கொன்றால் மரண தண்டனை விதிக்கப்பட மாட்டாது. இந்த சட்டம் இஸ்ரேலின் ஜனநாயக கொள்கைகளுக்கு முரணாக அமைந்துள்ளது என்று 4 நாடுகளும் கண்டனம் தெரிவித்துள்ளதுடன் இஸ்ரேல் நாடாளுமன்றம் மற்றும் இஸ்ரேல் அரசு இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கின்றன. பலஸ்தீனிய மக்கள் மற்றும் மனித உரிமை அமைப்புகளை சேர்ந்தவர்களும் இந்த சட்டம் இனவாதம் மற்றும் நீதி மறுப்பு என்று கண்டித்து வருகின்றன. பலஸ்தீனியர்கள் மீது மட்டும் மரண தண்டனை விதிப்பது நீதியின்மை என்று சர்வதேச அளவில் கண்டனங்கள் எழுந்துள்ளன. இந்த சட்டம் இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டால் பலஸ்தீனியர்கள் மீதான ஒடுக்குமுறை மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகின்றது. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். JB போட்டோ பாலா, 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்.